ஒடிசா மாநிலத்தில் கனிவெடி தாக்குதலில் பலியான தமிழகத்தைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இருவரின் உடல்கள் இன்று சொந்த ஊர் வருகிறது. ஒடிசா மாநிலத்தில் நக்சலைட்டுகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 பேர் கனிவெடி தாக்குதலில் சிக்கினர். இதில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், கன்னியாகுமரியைச் சேர்ந்த அபிலேஷ் ஆகியோரும், ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த சித்தையா என்பவரும் உயிரிழந்தனர். மற்ற 7 பேர் காயமடைந்து விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், அபிலேஷ் ஆகியோரின் உடல்கள் இன்று மாலை சொந்த ஊர் வந்து சேரும் என்று எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 பேருடைய சடலம் பெங்களூர் ஏர்போர்ட் 4 மணி அளவில் வந்து அங்கிருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அபிலேஷ் என்ற உடலை கொண்டு செல்கின்றார்கள். கிருஷ்ணகிரியை சேர்ந்த ரவிச்சந்திரன் உடலை எங்கள் தலைமையில் எங்களுடைய ஆர்மி சம்பந்தப்பட்ட வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி கிராமத்தின் அருகில் உள்ள அவர் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. நாங்களும் அரசுக்கு தெரிவித்து விட்டோம். அரசும் அவர்களுக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்துவார் என்ற முழு நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.